பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் ஜகார்த்தாவுக்கு விஜயம் செய்துள்ளார். தென்கிழக்காசிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் பலஸ்தீனிய அங்கீகரிப்புக்கு ஆதரவு தேடி வருகிறார். இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையே பரஸ்பர அங்கீகாரம் கோரி பிரான்ஸ் மற்றும் இந்தோனேசியா என்பன குரல் கொடுத்துள்ளன. இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட நாடான இந்தோனேசியா பலஸ்தீன நாடு ஒன்றை அனுமதித்தால் இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு ஆசியாவுக்கு 3 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் ஜகார்த்தாவுக்கும் விஜயம் மேற்கொண்டுள்ளார். பாரிஸ் 10 நகரசபையில் வர்த்தகத்துறைக்கான அதிகாரியை தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் பிரதிநிதிகள் சந்தித்து உரையாடியுள்ளனர். பாரிஸ் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மைய பகுதியில் 2 முக்கிய வீதிகளில் வாகனம் செல்ல தடை விதிக்கப்படுகிறது. பாரிஸ் 10 நகர சபையினருக்கும் தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் நிர்வாகத்தினருக்கும் இடையில் சந்திப்பொன்று மே 28 புதன்கிழமை நடைபெற்றது. இதன் பொழுது ரோகாய், ரோபேடோனே ஆகியன திருத்தப் பணிகளுக்காக ஆகஸ்ட் மாதம் மூடப்படும். அவ்வேளை 2 வீதிகளிலும் வாகன தரிப்பிடங்கள் நிரந்தரமாக அகற்றப்படும் என நகரசபையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் ஜான் காஸ்கி, லா ஷப்பல் மெட்ரோ நிலையம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படும் எனவும் நகரசபை தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் நாட்களில் அனைத்து வர்த்தகர்களுடன் இணைந்து ஒரு பொது சந்திப்பு ஒழுங்கமைக்க உள்ளதாக தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். பிரான்சில் மிகப்பெரிய குழந்தை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் முன்னாள் அறுவை சிகிச்சை நிபுணர் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். 74 வயதான ஜோயல் லு ஸ்குவானெக் 3 தசாப்தங்களாக 299 சிறுவர்கள் மீது பாலியல் தாக்குதல் நடத்தியதற்காக அதிகபட்ச தண்டனையை பெற்றுள்ளார். 3 மாதங்களாக நீடித்த வழக்கு விசாரணை மே 28 புதன்கிழமை அன்று முடிவடைந்தது. 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு நீதிமன்றங்கள் ஸ்குவானெக்கை 3 தசாப்தங்களாக 299 பேர் மீது பாலியல் தாக்குதல் நடத்தியதாக குற்றவாளி என நிரூபித்தன. அவர்களில் பெரும்பாலோர் 11 வயதுக்குட்பட்ட சிறுமிகள், சிறுவர்கள். பலர் மயக்க மருந்து அல்லது அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து கொண்டிருக்கும் பொழுது தாக்கப்பட்டதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். 3 குழந்தைகளின் தந்தையான லே ஸ்குவானெக் பிரிட்டனியின் வடமேற்கு நகரமான வான்ஸில் நடந்த வழக்கில் பயங்கரவாத செயல்களை செய்ததாக ஒப்புக்கொண்டார். அங்கு அவர் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டுள்ளார். நீதிமன்றத்திடம் தான் கருணை கேட்கவில்லை என அவர் தெரிவித்திருக்கும் அதே வேளை
தனது இறுதி அறிக்கையில் அதனை தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை ஒரு சிறந்த மனிதராக மாற அனுமதியுங்கள் என்றும் கூறியுள்ளார். 2020ஆம் ஆண்டில் ஓர் இளம் அயலானையும் 3 பிற குழந்தைகளையும் அவர்கள் குழந்தைகளாக இருந்தபொழுது பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பின்னர் அவர் அனுபவித்து வரும் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் இந்த 20 ஆண்டு சிறை தண்டனையும் சேர்க்கப்பட்டு நடைமுறைக்கு வருகிறது. மீண்டும் குற்றம் செய்யாமல் தடுக்க இவருக்கு தண்டனை, அவரது தண்டனையில் 3/2 பங்கை அவர் அனுபவிக்கும் வரை சரி செய்ய முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடிட் அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்து நோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் நாட்டில் மருத்துவ உதவியுடன் இறப்பதற்கான சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் மருத்துவ உதவியுடன் இறப்பதற்கான வழிமுறைகளை வகுக்கின்றது. இருப்பினும் இந்த சட்டம் மூலம் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மேலும் இது தொடர்பான விவாதங்கள் மற்றும் சட்டபூர்வ செயல்முறைகள் நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டம் மூலம் மருத்துவ உதவியுடன் இறப்பதற்கான வழிமுறைகளை வழங்குவதோடு மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளையும் தெளிவுபடுத்துகின்றது. இந்த சட்டம் மூலம் மருத்துவ உதவியுடன் இறப்பதற்கான விண்ணப்பங்களை மதிப்பாய்வு செய்யும் ஒரு குழுவை உருவாக்குகிறது. மேலும் இந்த குழுவானது விண்ணப்பங்களை மதிப்பாய்வு செய்து குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் நோயாளிகளுக்கு மருத்துவ உதவியுடன் இறப்பதற்கான அனுமதியை வழங்கும். இது ஐரோப்பாவில் மிகவும் கடுமையான நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கும் என்று போராட்டக்காரர்கள் கூறுகின்றார்கள். சில சமயங்களில் உணர்ச்சிபூர்வமான அமர்வுக்கு பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்கள் 305 பேர் ஆதரவாகவும் 199 உறுப்பினர்கள் எதிர்த்தும் இதற்கு வாக்களித்துள்ளனர். இந்த சட்டக்கோவை மேல் சபையான செனட்டுக்கு சென்று பின்னர் கீழ் சபையான தேசிய சட்டமன்றத்திற்கு 2வது வாசிப்பிற்காக திரும்ப வேண்டும். இதன் பொருள் அவை அடுத்த ஆண்டு வரை சட்டமாக மாறாது. இந்த சட்டம் மூலம் ஒரு மருத்துவ குழு ஒரு நோயாளி அவர்கள் விரும்பியதை வெளிப்படுத்தியுள்ள பொழுது கொல்லும் பொருளை அணுகுவதற்கு தகுதியானவரா என்பதை முடிவு செய்ய அனுமதிக்கும். நோயாளிகள் அதை அவர்களே பயன்படுத்தலாம் அல்லது அவர்கள் உடல் ரீதியாக அதை செய்ய முடியாத நிலையில் இருந்தால் ஒரு செவிலியர் அல்லது மருத்துவரால் நிர்வகிக்கப்படலாம்.
நோயாளிகள் பல கடுமையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். பிரெஞ்சு குடியுரிமை அல்லது வதிவிட அனுமதியை கொண்டிருக்க வேண்டும். தீவிரமான, குணமடையாத, உயிருக்கு ஆபத்தான, மேம்பட்ட அல்லது இறுதிக்கட்ட நோயால் அவதிப்பட வேண்டும். இது மறுபக்கமாக இருக்க வேண்டும். நோய் மருத்துவ சிகிச்சையால் மட்டுப்படுத்த முடியாத தொடர்ச்சியான, தாங்க முடியாத உடல் அல்லது மன ரீதியான துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும். மேலும் நோயாளி தங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதை சுதந்திரமாகவும் தகவல் அறிந்த முறையிலும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டிருக்க வேண்டும். பிரான்சில் இறுதிக்கால அல்லது இறப்பில் உதவி சட்டமாக குறிப்பிடப்படும் இந்த மசோதா எமனுவல் மேக்ரோனின் மத்தியவாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் கூட்டணிகளால் ஆதரிக்கப்பட்டது. மேலும் இடதுசாரிகளால் ஆதரிக்கப்பட்டது. பெரும்பாலான வலதுசாரிகள் மற்றும் தீவிர வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அனைத்து நாடாளுமன்ற குழுக்களுக்கும் அவர்களின் தனிப்பட்ட நம்பிக்கைகள் வெளிப்படுத்த ஒரு சுதந்திர வாக்கு வழங்கப்பட்டது. மருத்துவ கொலை என்பது பிரான்சில் நீண்டகால கத்தோலிக்க பாரம்பரியம் கொண்ட ஒரு நாட்டில் மிகவும் உணர்திறன் மிக்க விடயமாகும். மேலும் இந்த சட்டவரைவு பல சுகாதார தொழிலாளர்களால் எதிர்க்கப்பட்டு வருகின்றது. பிரெஞ்சு மக்கள் இதற்கு தயாராக உள்ளனர். தீவிர கத்தோலிக்கரான பிரதமர் பிரான்சுவா பைரூ அவருக்கு கேள்விகள் இருப்பதாகவும் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் வாக்களிப்பதில் இருந்து விலகுவார் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் மேக்ரோ கடந்த ஆண்டு பிரான்ஸ் இந்த சட்டத்திற்கு தேவை என்று கூறினார். ஏனெனில் மனிதாபிமானமாக ஏற்றுக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பிரான்ஸ் ஐரோப்பிய சக்திகளை பலஸ்தீன நாடாக அங்கீகரிக்குமாறு வலியுறுத்துகிறது. ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் பிரான்ஸ் அதன் அறிவிப்பை வெளியிடுவதன் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கலாம் என்று எமனுவல் மேக்ரோ நம்புகிறார் என தூதர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கு ஐரோப்பிய சக்திகளான ஐக்கிய ராச்சியம், பெல்ஜியம், நெதர்லாந்து ஆகிய நாடுகளை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ குறிப்பிட்ட அந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்படும் அறிவிப்பு மூலம் பலஸ்தீனியர்கள், இஸ்ரேலியர்கள் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு உதவலாம் என்று நம்புகின்றார் என பிரெஞ்சு தூதர் கூறியிருக்கின்றார். 2 நாடுகள் தீர்வு இதுவரை இல்லாத அளவுக்கு அவசியமாக உள்ளது. ஆனால் போர், இடப்பெயர்வு மற்றும் தீவிரவாத குடியேறிகளின் வன்முறை காரணமாக இதுவரை இல்லாத அளவுக்கு விடயங்கள் சீர்குலைக்கப்பட்டுள்ளன என்று தூதர் தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவுடன் இணைந்து நடத்தப்படும் மாநாட்டில் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது பல அரபு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரிப்பதன் மூலம் நிரப்பப்படலாம் என்று மேக்ரோ நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம், நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. சிக்கன்குன்யா நோய் தொற்று காரணமாக லா ரெயூனியனில் 3 புதிய மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் மூலம் மார்ச் மாதத்தில் இருந்து மொத்த மரண எண்ணிக்கை 15ஆக உயர்வடைந்துள்ளது. பொது சுகாதார நிறுவனம் இந்த மரணங்கள் அனைத்தும் 71 முதல் 95 வயதுடைய மூத்த குடிமக்களுக்கு ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறது. மே 28 புதன்கிழமை அன்று பொது சுகாதார அமைப்பு சோந்தே புப்ளிக் ஃப்ரான்ஸ் இதனை அறிவித்திருக்கின்றது. 3 மூத்த குடிமக்களின் மரணங்களுக்கு சிக்கன்குன்யா காரணமாக இருந்தது. இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பிரெஞ்சு தீவில் நிலவும் தொற்று நோய் காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்திருக்கின்றது. 65 வயதுக்கு மேற்பட்ட நோய் தொற்று கொண்ட நபர்களுக்கு சிக்கன்குன்யாவால் நேரடியாக ஏற்பட்ட மரணங்கள் இவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று சோந்தே பிரான்ஸ் புப்ளிக் தெரிவித்திருக்கிறது. இந்த 3 மரணங்கள் ஆகஸ்ட் 2024 தொடங்கிய தொற்று நோயின் ஒரு பகுதியாக விசாரணைக்கு உட்பட்டிருந்தன. மார்ச் மாதத்தில் இருந்து லா ரெயூனியனில் தொற்றுக்கள் அதிகரித்துள்ளன. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து 15 மரணங்கள் சிக்கன்குன்யாவுடன் தொடர்புடையவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பிரான்சும் இந்தோனேசியாவும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதே பிரெஞ்சு இராணுவ உபகரணங்கள், ரஃபேல் போர் விமானங்கள், ஸ்காபின் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட புதிய முன்பதிவுகளுக்கு வழிவகுக்கும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்திருக்கிறார். கையெழுத்திடப்பட்ட நாட்டு நலனின் கடிதம் புதிய ரஃபேல்கள், ஸ்காபின்கள், லைட் பிரிகேட்கள் ஆகியவற்றுடன் புதிய பார்வையை திறக்கலாம் என இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தோனேசிய ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோவுடன் இணைந்த செய்தியாளர் சந்திப்பில் மேக்ரோ கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தோனேசியா முன்னதாக 42 ரஃபேல் ஜெட் விமானங்களை முன்பதிவு செய்திருக்கிறது. மேலும் பிரெஞ்சு பிரிகேட்கள், நீர்மூழ்கி கப்பல்களும் முன்பதிவு செய்யப்படலாம். மேக்ரோ, பிரபோவோ ஆகியோர் காசா பகுதியில் ஆழமடைந்து வரும் நெருக்கடியையும் விவாதித்துள்ளனர். மேலும் குறைந்தபட்சம் $11 பில்லியன் மதிப்பிலான 20க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தென்கிழக்கு ஆசியாவில் பிரெஞ்சு ஆயுதங்களின் முக்கிய வாடிக்கையாளராக ஜகார்த்தாவை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.